ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஐப்பசி மாச பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஐப்பசி மாசம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் 17ஆம் தேதி 2025 மதியம் 1:44க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் மக நட்சத்திரத்திலேயே பிறக்கிறதுனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். அதாவது திருக்கணிதப்படி மக நட்சத்திரத்திலையும் வாக்கியப்படி பூர நட்சத்திரத்திலையும் இந்த மாசம் பிறக்குது. அதனால பூர நட்சத்திரக்காரர்கள் பார்த்தாலும் பரிகாரம் உங்களால பண்ண முடிஞ்சுன்னா தாராளமா பண்ணிக்கலாம். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு ஆடை, இனிப்புகள், பட்டாசுகள், இது உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க தானம் பண்ணணும். பொதுவாகவே தானம் பண்றது உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு பண்ணணும். உங்களுக்கு எந்த விதத்திலையும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. உங்க ஃப்ரெண்டுக்கோ அல்லது உங்களோட உறவினர்களுக்கோ பண்றது தானம் கிடையாது. அதனால தெரியாதவங்களுக்கு அதை பண்ணுங்க. அதே மாதிரி பசுமாடும் கன்றுக்குட்டியும் சேர்ந்து அதை என்னன்னா குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கறது. அதே மாதிரி கோதுமை தவிடு அல்லது கோதுமை மாவும் வெல்லமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை 16 முறை வலம் வரணும். இதை நீங்க செய்யும் போது என்னன்னா, இந்த ஒரு வருடம் முழுவதுமே பண ரீதியா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும், பணத்தட்டுப்பாடு இருக்காது. அதோட இந்த அகால மரணம், விபத்து, கண்டம், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்காம இருக்கும். பொதுவா இந்த மாசம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சபங்கமா இருக்கு. அப்போ காசு பணம் நிறைய வரப்போகுது. பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய இடம் தான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடம். அது சுக்கிரன் இருக்கனால, அதோடைய காரக கிரகமே இருக்கனால நல்ல அமைப்புகள் இருக்கு. பொருளாதார உயர்வு, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் நீச்சமா இருக்காரு, 3ஆம் இடத்துல இருக்காரு. நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அனுகூலமாக அது முடியும், ஆதாயமாகவும் இருக்கும். மனசை தளர விடக்கூடாது. உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கும்போது மைண்ட் ஒரு மாதிரி எதையோ இழந்த மாதிரி தவிக்கும். பட் ஆனா அதிலிருந்து ஸ்ட்ராங்கா இருங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற போறாரு 27ஆம் தேதிக்கு மேல. அப்போ பாத்தீங்கன்னா பதவி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உற்பத்தி ரீதியா, தொழில் ரீதியா, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. காசு பணம், நல்ல வருமானம், லாபம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புது புது விஷயங்களா போட போறீங்க. அது எல்லாமே சக்சஸா முடியும். நீங்க இவ்வளோ நாளா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கே சந்தேகமா இருக்கும், என்னடா அது நமக்கு பலனே கிடைக்கலன்னு. ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நல்ல அமைப்பு, சக்சஸ், இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் நீச்சமா இருக்கனால உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை இழக்கக்கூடிய அமைப்பு. இதுதான் ராகுக்கு எதுக்கு வேணும். இப்போ நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க, அந்த விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த இடத்துல நீங்க உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை விட்டுருவீங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் தான். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மறுபடியும் முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதம் ஏன் உங்களுக்கு அப்படி நடக்கும்னா, உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில ராகு கேது இருக்கு. இந்த கேது என்ன செய்வாரு அப்படின்னா, டிப்ரெஷனுக்குள்ள தள்ளுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்ல. அப்போ உங்களை மனசை அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே கம்மி பண்ணி உங்களுக்கே உங்களை இனம் புரியாம பயம் வந்துடும். ஐயோ, நம்ம செய்யறது நம்ம தேருவோமா, தேர மாட்டோமா, நம்ம முன்னேறுவோமா, நம்ம செய்யறது சக்சஸ் ஆகுமா, வாழ்க்கையில இதாகுமான்னு என்னென்னமோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கு காரணம் கேது தான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இதை சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, விநாயகருக்கு தீபம் போடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேங்காய் எண்ணெய்ன்னு. விநாயகருக்கு தாந்திரிக பரிகாரத்துல தேங்காய் எண்ணெயில தான் தீபம் போடுவாங்க. தேங்காய் எண்ணெயில போடுறது தப்பு கிடையாது. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில வெள்ளருக்கு திரி போட்டு தீபம் போடுறது எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உண்டான அமைப்பு தான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம். பொதுவாகவே 5 எண்ணெய்களை கலந்து போடக்கூடாது. ஒவ்வொரு விளக்குலையும் தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுங்க. அது தப்பு கிடையாது. ஒரே விளக்குல 5 எண்ணெய் ஊற்றுறதான் தப்பு. ஸோ அதனால இந்த கலப்பட எண்ணெய்களை போடாதீங்க. இப்போ நல்லெண்ணெய் போடுறீங்களா, நல்லெண்ணெய் தீபம் பியூரா போடுங்க. தேங்காய் எண்ணெய் போடுறீங்களா, தேங்காய் எண்ணெயில் தீபம் பியூரா போடுங்க. நெய்யில் போடுறீங்களா, நெய் தீபம் பியூர். நீங்கள் சாப்பிடக்கூடிய நெய்யை தான் போடணும். அதுக்குன்னு கடையில் கண்ட நெய்யெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உகந்த நெய்யிலன்னு போடுறாங்க. அப்போ அது எப்படி நெய்யாகும்? அதுதான்
நம்ம தீபம் போடுறது வந்து பியூரா போடுங்க. இல்லைன்னா போடாம விட்டுருங்க. அது நல்லது தான். அவருக்கு வந்து 2 பிள்ளை வச்சா கூட போதும். அருகம்புல்ல வச்சா கூட அது சந்தோஷப்படுவாரு. பொதுவா உங்க மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா, கணபதி வழிபாடு, விநாயகர் விக்னங்களை களையக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் உங்க பிரச்சனையிலிருந்து விடிவு வரும். இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மனச வந்து குத்தி கிழிச்சு, கான்ஃபிடென்ட்ட இழக்க வச்சு, அதுதான் அவருக்கு வேணும். ஸோ அந்த விஷயங்களுக்கு நீங்க இடம் குடுக்காதீங்க. ராகு, கேதுக்கள் இதத்தான் செய்வாங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்ட இழக்காதீங்க. பொதுவாவே வெளியில வந்து நல்லா எப்பவும் போல அப்படியே கெத்தாவே மெயின்டெயின் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள எவ்வளோ வலிச்சாலும் வெளியில காமிச்சுக்க கூடாது. நீங்க விநாயகருக்கு தீபம் போட போட உங்க பிரச்சனைகள்லாம் கட்டாயம் சால்வ் ஆயிட்டே வரும். 2ஆம் இடத்துல குடும்பத்துல நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும். நெறைய காசு பணம் வருங்க. நீங்க செஞ்ச விஷயங்களுக்கு எல்லாமே பலாபலன்கள் கட்டாயம் கிடைக்கும். நெறைய காசு பணம் வரும். தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கு. புதுசா தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா புது புது விஷயங்கள உள்ளுக்குள்ள கொண்டு வரது. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் உயர்வு பெறும். நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாரி இந்த தேங்கியிருந்த விஷயங்கள்லாம் மாறி நல்ல ரொட்டேஷன் ஆகக்கூடியது. காசு பணம் நல்ல ரொட்டேஷன் ஆகுறது தொழில் ரீதியா இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. அதே மாரி 7ஆம் இடத்துல ராகு இருக்கனால ஒரு பிரம்மாண்டமான உதவி. எவ்வளோ நாளா எங்கடா இருந்த சாமி அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு அதிசாரமா வராருங்க. 12ஆம் இடம்ங்கிறது சுப விரயம் தான். அதனால ஒரு தொழிலுக்காக இடம் வாங்குறது அல்லது வாகனங்கள் வாங்குறது இந்த மாரி அமைப்புகளை ஏற்படுத்தி குடுப்பாரு. பொதுவாவே குரு மங்கள யோகம் இருக்கனால வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாரி சிம்ம ராசிக்கு உறுதியாக இருக்கு. உங்களுக்கு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம் தான். பொதுவாவே கவனமாக இருக்கணும். நீங்க எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துட்டாலே போதுமானது. 6ஆம் இடத்தோடைய அதிபதி அஷ்டமத்துல இருக்காருங்க, உத்தியோகஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு. ஆனா இந்த மாசம் உங்களுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. சுக்கிரன் அத பார்க்குறாரு. அப்போ வந்து 6 குடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஆயும். 6 குடையவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும். சுக்கிரன் அத உங்களுக்கு பார்க்கறதுனால, உங்களுக்கு கொஞ்சம் லிபரல் இருக்கு. பொதுவாவே இந்த வேலையில இருக்கவங்க, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல கவனமா இருக்கணும். ஒரு லெட்டர படிச்சு கையெழுத்து போடும்போது, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது, ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்ட்ட நீங்க பேசிட்டு இருக்கும்போது, இது எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். இத நெகட்டிவா போயிட்டா என்ன பண்றது? இது நமக்கு ஆப்போசிட்டா போயிட்டா நம்ம எப்படி இது பண்றது? அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்தா, உங்களுக்கு ஒருபோதும் பிரச்சனை வராது. அதே மாரி பிரச்சனையும் வந்தா போல்டா ஹேண்டில் பண்ணுங்க. உங்க சைடுல எப்பவுமே நியாயம் இருக்கும் பட்சத்தில் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அதனால எந்த கவலையும் கிடையாது. பொதுவாவே சனி வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மையா இருக்கக்கூடியவங்களுக்கும், நியாயமா இருக்கக்கூடியவங்களுக்கும் கட்டாயம் வந்து நெறைய நன்மைகள தான் செய்வாரு. பெரிய லெவல்ல பிரச்சனைகள் கொண்டு வர மாட்டாரு. அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கஷ்டங்கள குடுத்தாலும், கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. இந்த மாசம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல வந்து ஆர்வமே வராது. மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டா, யூடியூப், ரீல்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகளா ஏற்படும். அதனால ஃபோக்கஸ்டா இருங்க. படிச்சா மட்டும் தான் நல்ல வாழ்க்கை. வாழ்க்கையில முன்னேறினா படிக்கணும். ஒரு கெரியர சூஸ் பண்ணணும்னா நல்ல மார்க் எடுக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால படிப்புல ஃபோக்கஸ்டா இருங்க. ஒரு சிலருக்குலாம் இந்த பிளேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கே கொஞ்சம் வந்து தயக்கங்கள் இருக்கும். கான்ஃபிடென்ட்ட குறைக்கும். எல்லாமே இந்த கேதுவோடைய வேலை தான். கேதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு கான்ஃபிடென்ட்டோட இருங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. உங்க மனச நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ். நீங்க வந்து உங்களை வந்து இப்போ பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பயப்படாம இருக்கக்கூடியவங்க, துணிச்சலா இருக்கக்கூடியவங்க. அத கெடுக்கிறதுக்கு, அத உடைக்கிறதுக்கு தான் உங்க ராசிக்கு கேது வந்திருக்காரு. அது போக அத பூஸ்ட் பண்றதுக்கு அஷ்டமத்துல சனி. இப்போ குருவோடைய பார்வை இல்லாம இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு நீங்க தான் பெரிய சக்தி அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்புங்க. கான்ஃபிடென்ட்டோட இருங்க. மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் உறுதியாக இருக்கு. கவலையே படாதீங்க. இந்த மாசம் வந்து உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி தரக்கூடிய இன்சிடென்ட் நெறையா நடக்கும். புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். அதுல ஃபோக்கஸ்டா இருங்க. கவனமாக இருங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு சூப்பரான அமைப்புகள் இருக்குங்க. காசு பணத்துல பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வா இருக்குது. ஹெல்த் ரீதியா சில பிரச்சனைகளும், மன ரீதியா சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும்.
உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு டாக்டர கலந்து ஆலோசிச்சுட்டு, உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல ஒரு சுமூகமான உறவுகள், சுமூகமான அமைப்புகள், மன மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் வரும். அதே மாரி உறவினர்களிடையே நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு. மூத்த சகோதரன் அல்லது இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். காசு பணங்கள் எல்லாமே வருமானங்கள் தேங்கியிருந்த பணங்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாசம் ஒரு நல்ல அமைப்புகள். கடன கட்டுறதுக்கு உண்டானது, கடன க்ளோஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குது. அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கணவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. அதே நேரத்தில அவங்களுக்கு அழுத்தம் குடுக்கக்கூடாது. அவங்களுடைய ஹெல்த்த பார்த்துக்கணும். குடும்ப சூழ்நிலைகள புரிஞ்சு நடந்துக்கணும். உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கையாண்டுக்கணும். இத தவிர உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருக்கலாம். கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும். எல்லா பிரச்சனைகளும் அதாவது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 12 மாசம் இருக்கு. இந்த 12 மாசமே நல்ல மாசமா இருந்தா எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். ஆனா அந்த மாரி இருக்காது இல்லையா? அதனால வந்து இந்த மாசம் கவனமா இருக்கணும். குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கணவர்கிட்ட சண்டை போடாம போங்க. ஏன்னா 6 கூடையவரே வந்து அஷ்டமத்துல இருக்காரு. 6, 7 கூடையவரு உங்களுடைய ராசிக்கு சனி, அவர் அஷ்டமத்துல இருக்காரு. குருவோடைய பார்வையும் இருக்கு. அதனால வந்து என்னன்னா, சண்டை, வாக்குவாதங்கள் இருக்கும்போது நம்ம அமைதியா போய்க்கணும்னு நீங்க உங்களுடைய மனசுல பதிய வச்சுட்டீங்கனாலே போதுமானது. பாதி பிரச்சனைகள் போயிரும். பொதுவாவே இயல்பாவே சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது முக்கியமா மக நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் அப்டின்னாலே என்னன்னு தெரியாது. நான் அட்ஜஸ்ட்டா தானே இருக்கேன் அப்டின்னு நெனைப்பீங்க. பொதுவாவே அத மத்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நமக்கு கஷ்டமான காலங்கள்ல ஏன் நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுங்க, அனுசரிச்சு போங்க. ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதனால நீங்க நல்லா இருக்கணும் அப்டின்னா, கஷ்டமான சூழ்நிலைகள நமக்கு சுத்தி சப்போர்ட் வேணும். உறவுகள் வந்து நிக்கணும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா. அப்ப நீங்க மத்தவங்ககிட்ட அனுசரிச்சு போனா தான் உங்களுக்காக சில பேர் வருவாங்க. இல்ல அப்படின்னா, உங்க கஷ்டத்த பார்த்து கைகொட்டி சிரிப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. அதனால ரொம்ப ரொம்ப அனுசரிச்சு போய்க்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாடு. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலைகள உங்க குலதெய்வத்த வழிபாடுங்க. இஷ்ட தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. என்ன தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்த மனமுருகி வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. கட்டாயம் அது வந்து காப்பாத்தும். ஏதாவது ஒரு பிரச்சனை தலைக்கு வர்றது தலப்பாயோட போகும். அதனால எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா, வீட்ல கணவர்கிட்ட அதாவது கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயும், கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு போங்க. சொல்லாம போயிட்டு ஒரு விஷயத்த வீட்ல வேண்டான்னு சொல்றாரு உங்க ஹஸ்பண்டோ அல்லது உங்களோட பேரண்ட்ஸோ, ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னா அது வேண்டான்னு தான். அந்த இடத்துக்கு நீங்க போக்கூடாது. ஏங்க இப்படி சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. நேரம், காலம் சரியில்லாத டைம்ல போகாம இருக்கிறது தான் நல்லது. அதனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் சரிங்க, அமைதியா இருந்துருங்க. ஏன்னா, நீங்க அத மீறி போகும்போது அதுல ஒரு ப்ராப்ளம் ஆகும். கரெக்ட்டா வரும். ஏன்னா கிரகம் அப்படி எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கேதுவும், சனியும் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால உங்கள ஏதாவது ஒரு ரூபத்துல பழிவாங்கறதுக்கு வரும். அதனால நீங்க கவனமாக 24 ஹவர்ஸும் அலர்ட் ஆறுமுகம்ங்கிற மாரி அலர்ட்டா இருந்துக்கங்க. இல்ல அப்படின்னா கட்டாயம் ஒரு பிரச்சனைய சந்திக்கிற மாரி வரும். அந்த பிரச்சனைய சந்திக்கிறதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. தீராத அவமானத்த குடுத்துரும். அதுக்காக தான் இவ்வளோ உயிர் போக நான் சொல்றேன். அந்த பிரச்சனையில அந்த அவமானத்திலேருந்து உங்களுக்கு கடந்து வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆயி போயிருங்க. அதனால வந்து அது ஒரு கரும்புள்ளியோ, ஒரு பிளாக் மார்க்கா இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவைங்களா? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள கடந்து போய் பழகிக்கங்க. ஆனா மனச மட்டும் தளர விடாதீங்க. ஆனா நெறைய நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு. பொதுவாவே சிம்ம ராசினாலே சாதிக்க பிறந்தவங்க தான். அதனால வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த யமகண்ட நேரத்துல வந்து கணபதி வழிபாடு பண்ணுங்க. இந்த மாசம் வந்து நெறைய புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது. பொருளாதார வாழ்க்கை சிறப்பா தான் இருக்கு. காசு பணம் நல்லா இருக்கு. அதே மாரி வந்து தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டானது, இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. இதுல நீங்க ஃபோக்கஸ்டா இருங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப சரியில்லாத காலம். அதனால வந்து நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் முழுமையா கவனமா இருக்கணும். 24/7 உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க நியூஸ் சேனல். அப்படி நீங்க நெனச்சுக்கங்க. அப்பதான் வந்து நீங்க என்ன செய்வீங்க? கவனமாக இருப்பீங்க. இல்லைன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பேசக்கூடிய ஒரு அலட்சியமான பேச்சு, இந்த மாரி விஷயங்கள்ல உங்கள வந்து டீஃப்ரேம் பண்ணிரும். உங்களுக்கு கட்சி சப்போர்ட் பண்ணாது. உங்களோட பொறுப்புலேருந்து தூக்கிருவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்படின்னா
அவ்வளோதான். உங்களுக்கு உண்டானது நீங்கள் இவ்வளோ தூரம் எப்படி ஒரு கட்டமைப்பில் வச்சுருக்கீங்களோ அந்த கட்டமைப்பில் சரியறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கவனமாக இருந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் கையாளுந்துக்கலாம். அதுக்குண்டான பரிகாரங்கள் அரசியல்வாதிகள் யாராவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்குண்டான பரிகாரத்தை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அரசாங்கத்தில் இருக்கவங்க லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடாதீங்க. வந்துச்சு அப்படின்னா அமுக்கமாக வாங்கிக்கோங்க. ஆனால் நீங்களாக போய் கேட்டு வாலண்டரியாக போய் அது ஒரு பெரிய மற்றவங்க உங்களோட உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிறது இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் இது ரூல்ஸ் படி செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அதை செஞ்சு மாட்டிட்டு பிரச்சனையை கையாளுறது நீங்கள் தான். அதனால் அதை வந்து உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு லீவு கொடுத்துட்டு நீங்கள் போயிருங்க. ஒரு மெடிக்கல் லீவ் எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா மாட்டிட்டு ஜெயிலுக்கு நீங்கள் தான் போவீங்க. அதே மாதிரி லஞ்ச லாவணியங்களை ஈடுபடாதீங்க. மற்றபடி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குருமங்கல யோகம் இருக்கனால திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் பதவி உயர்வு இது எல்லாமே கிடச்சிரும். படிக்கக்கூடிய குழந்தைங்க படிப்பில் கட்டாயம் கவனம் தேவை. பொதுவாகவே வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியவங்க தான் ஒரு டைம் படித்தாலே நல்லபடியாக படிப்பு வந்துடும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு சூப்பரானது. ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு. அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டையும் ஒரே மாதிரியே பாருங்கள். உங்களோட நெகட்டிவ் ஃப்ரேம்லாம் மாறி பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பும் காலமும் உறுதியாக வரும். அதனால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சான்ஸும் ஒவ்வொரு விஷயங்களும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே வந்துடுவீங்க. ஆனால் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு வந்து இந்த உயில் சொத்து பிரச்சனை அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வு காணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஃபேவராக வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்துக்கோங்க. ஒரு மருத்துவ செலவு இருக்குது. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால மருத்துவ செலவு இருக்கனால ஹெல்த் ரீதியாக செக்அப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காசு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அதையே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. பொதுவாகவே சிம்மராசிக்கு மற்ற எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக ஆயிடுவீங்க. ஜெயிச்சிருவீங்க. உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.